நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சாக்லேட்டில் சிக்கியது. இன்றைய வேதாகம பகுதி எரேமியா 38 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையைப் போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும், பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும், செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏபெத் மெலெக் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத் மெலெக் எனும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். குறிப்பு வசனம்: உங்கள் கிரியையையும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10. பென்சில்வேனியாவில் உள்ள மார்ஸ் சாக்லேட் தொழிற்சாலையில் சாக்லேட் தயாரிப்பு பணியின் போது 2 தொழிலாளர்கள் சாக்லேட் கலவை வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கொள்கலனில் தவறி விழுந்தனர். இது பார்ப்பதற்கு ஒரு நகைச்சுவையாக தெரியலாம். மேலும் சாக்லேட் விரும்பிகளுக்கு இது சங்கடமாயும் தெரியலாம். ஆனால் அதில் விழுந்த நபர்களுக்கு அப்படியல்ல. அவர்களுக்கு பெரிதளவில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் இடுப்பளவு சாக்லேட் கலவையில் சிக்கியிருந்ததால் அவர்களால் கொள்கலனிலிருந்து மேலே ஏறி வர முடியவில்லை. தீயணைப்பு வீரர்கள் இறுதியில் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு கொள்கலனில் பக்கவாட்டில் ஒரு பெரிய துளையை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி சேறு நிரம்பிய துறவின் அடியில் தன்னை கண்டபோது கதை இனிமையாக இல்லை. எருசலேமில் உள்ள தேவ ஜனத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசரத்தை அவர் அறிவித்தார். ஏனெனில் அது விரைவில் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும் என்று எரேமியா அறிந்திருந்தார். எரேமியா மக்களின் கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறார் என்று குற்றம் சுமத்தி சிதேக்கியா ராஜாவின் அதிகாரிகள் சிலர் எரேமியா கொல்லப்பட உத்தரவாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதை ராஜா ஒப்புக்கொண்டார். அவர்கள் எரேமியாவை கயிறுகளினால் துறவிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினார். ராஜாவின் அதிகாரிகளில் ஒருவனாகிய எபேத் மெலெக்கு அவருக்கு காரியத்தை வெளிப்படுத்திய போது ராஜா தான் செய்த தப்பிதத்தை உணர்ந்து எபேத் மெலெக்கிற்கு உத்தரவிட்டு எரேமியாவை துறவிலிருந்து தூக்கிவிடச் செய்தார்.
எரேமியாவைப் போல நாம் சரியானதை செய்யும் போது கூட சில சமயங்களில் நாம் சேற்றில் சிக்கிக்கொண்டது போல் உணரலாம். நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் அவருடைய உதவிக்காக காத்திருக்கையில் நம் ஆவிகளை உயர்த்தும்படி தேவனிடத்தில் விண்ணப்பிப்போம். சரியானதை செய்ததற்காக நீங்கள் எப்போதாவது அவதிப்பட்டீர்களா? தேவன் உங்களை எவ்விதம் தாங்கினார்? பிதாவாகிய தேவனே, நான் உமக்கு கீழ்ப்படிய முற்படும் போது தயவாய் என்னை தாங்கியருளும். ஆமென்.